ட்ரீம்ஸ் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் நெய்வேலியில் இருக்கோம். இந்த வருஷம் வந்து 25th இயர் செலிப்ரேட் பண்ணாங்க. புக் ஃபேர் செம்ம பிரம்மாண்டமாக செம்ம மாசாக இருந்தது. புக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் புதுசாக இருந்தது. அப்புறமேட்டுக்கு ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ரைட்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. என்னோடய பையன் 3 வயசாக இருக்கும்போது நான் அவனை தூக்கிட்டு கூப்பிட்டு போயிருக்கேன். 5 வயசாக இருக்கும்போது நடத்தி கூப்பிட்டு போயிருக்கேன். அப்புறம் அவன் ஒரு 7th 8th அப்படி இருக்கும்போது அங்கே உள்ள ஸ்டேஜில் டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாரு. இப்படியெல்லாம் நிறைய நினைவுகள் இருக்குது புக் ஃபேருக்கும் எங்களுக்கும். பட் இப்போ அவர் டீனில் இருக்கிறாரு. நானும் அவனும் மட்டும்தான் இந்த வருஷம் புக் ஃபேருக்கு போயிருந்தோம். அது செமையாக இருந்தது. எப்படி இருந்ததுன்னா, அதாவது டீனில் நிறைய மைனஸ் சொல்லுவோம்ல, பேரண்டிங் கோலில் பேரண்ட்ஸ்க்கும் பிள்ளைங்களுக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படி சொல்லிட்டு. ஆனால் அதில் நான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணது என்னென்னா, அவங்க என்னவோ அதை நம்மக்கிட்ட அப்படியே காட்டணும். அப்போ அதுலேருந்து தான் அவங்க லெசன் கற்றுக்க முடியும்னு. ஆமாம், கோவம் வருதா கோவப்படுவான். என்கிட்ட அவன் அப்படி தான் நடந்துப்பான். சந்தோஷமாக இருக்கானா சந்தோஷமாக இருப்பான். எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக பிள்ளைங்க அப்படி தான் இருக்காங்க. பட் நம்ம சின்ன வயசு அவங்க இருக்கும்போது இது சேஃபான பிளேஸ் இல்லைன்னா அவங்க கையை நம்ம இருக்க பிடிப்போம்ல, அந்த ஒரு பிடியில் கொஞ்சம் லூஸாக விடுவோம், அப்புறம் இருக்க பிடிப்போம். நடந்து வரும்போது அந்த மாதிரி இருக்குல்ல, சேம் அந்த ஃபீலிங்கை நேற்று எனக்கு அவன் கொடுத்தான். என் கையை அவன் பிடிச்சா ரொம்ப நெருக்கமான இடங்கள்ல நிலாவும் எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுது. செம்ம சூப்பர் ரைடாக இருந்தது.